ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ் விசிட் தான் வந்தாங்க. எல்லாரும் ரொம்ப மும்முரமாக சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்காக சுத்தம் பண்ணுற வேலையில தான் ஈடுபட்டுருக்காங்க. இவங்க இட்லி பொடி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போதே இட்லி பொடி வாசம் தூக்குச்சுங்க. இந்த இட்லி போட்டுட்டீங்க. மினி இட்லிக்கு வந்து பொடி இட்லி செஞ்சு பாருங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்புறம் இந்த சீசனில் எங்ககிட்ட முறுக்கு மாவு அதிக அளவில் கிடைக்குங்க. நீங்கள் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா ப்ரீ ஆர்டர் பண்ணுங்க. தீபாவளிக்கு உங்களுக்கு முறுக்கு மாவு தேவை அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அப்புறம் இந்த முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். பூ பெருங்காயம் எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தேவைன்னா மிளகாத்தூள் போடலாம், இல்லைன்னா பச்சை மிளகாய் அரைச்சி கூட வடிகட்டிட்டு போட்டுக்கலாங்க. ஓமம், சீரகம், எள்ளு இதில் எது வேணால் போட்டு பிசைஞ்சிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பெருங்காயம், உப்பு எல்லாமே நாங்கள் சேர்த்து அரைச்சிருக்கோம். ரொம்ப நல்லா வரும். தேவைப்படுறவங்க நீங்கள் எங்ககிட்ட முறுக்கு மாவு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ அப்படியே ஜஸ்ட் ஆஃபீஸ் விசிட் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஆஃபீஸில் உள்ள வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு சுத்தம் பண்ணுற வேலையும் நடந்துட்டுருக்குதுங்க. கூடவே இந்த இட்லி பொடிக்கு வறுத்து அரைச்சி இந்த மாதிரி ட்ரேயில் கொட்டி இந்த மாதிரி வந்து தொலைவி விட்டுட்ருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் அரைச்ச உடனே இந்த மாதிரி ட்ரேயில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எப்போவுமே பேக் பண்ணுவோங்க. ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலுமே அப்படி தான். முறுக்கு மாவு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வந்திருக்குங்க. முறுக்கு மாவு இப்போ இருந்தே எங்களுக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தேவைப்படுறவங்க இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ வறுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா செல்ஃப்ல எல்லா திங்ஸையும் எடுத்தாச்சுங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இந்த செல்ஃபு கிச்சன் எல்லாமே கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து வைப்பாங்க. இப்போ சுத்தம் பண்ணுற வேலை போயிட்டுருக்கிறதால அடுத்ததாக பஜ்ஜி மிக்ஸுங்க. பஜ்ஜி மிக்ஸும் ஸ்டாக் இருக்குது. அப்புறம் ராகி முளைக்கட்டினது இந்த மாதிரி எல்லாமே எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குங்க. அப்புறம் இந்த சின்ன பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி, எள்ளு பொடி, கொள்ளு பொடி, கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சுக்கிற பொடியெல்லாம் இங்கே தான் வச்சுருப்போங்க. அதில் வந்து பிரியாணி மசாலா, கரம் மசாலாவும் அந்த சைடு இருக்கும். கொஞ்சம் அதிகமாக ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே இந்த சைடு இருக்குங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கறிக்குழம்புத்தூள், உளுந்தங்கஞ்சி மிக்ஸு, அடை மிக்ஸு, பஜ்ஜி மிக்ஸு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. ராகி நட்ஸ் மிக்ஸு இது எல்லாம் இந்த சைடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். எல்லாமே இந்த மாதிரி ஆர்டருக்கு மட்டும்தான் நாங்கள் பேக் பண்ணுவோங்க, இல்லைனா ஸ்டீல் கண்டெய்னரில் தான் வச்சுருப்போம். இப்போ பாருங்கள் சாமியாடம் சுத்தம் பண்ணுறாங்க. ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி இடியாப்ப மாவு ஒரு பக்கம் சேஃபாக காய வச்சுருக்காங்க. ராகி முளைக்கட்டினது ஒரு பக்கம் இந்த மாதிரி துணியில் விரித்து போட்டிருக்காங்க. க்ளீன் பண்ண பாத்திரங்கள் எல்லாத்தையும் இப்போ தான் உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இல்லை எல்லாத்தையும் அதாவது இடத்துல எடுத்து வைக்கிற வேலையும் இருக்குங்க. இந்த மாதிரி தாங்க எங்களோட ஸ்டோரேஜ் இருக்கும். இது வந்து புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்காதவங்களுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். முறுக்கு மாவு தேவைப்படுறவங்க, மற்ற பொடி வெரைட்டிஸ் தேவைப்படுறவங்க இங்கே கொடுக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.